ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றி கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்ட் 2 வீடியோ மக்களே. பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்னால் என்ன, ப்ளஸ் அதில் வர கிசான் விகாஸ் பத்ரா அதை பற்றி மட்டும் நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா என்னன்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ அதனால தான் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குவார்டர்லியில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் இந்த குவார்ட்டர், அதாவது ஜான்வரி 2026 இருந்து மார்ச் 2026க்கான ஸ்மால் சேவிங்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. ஸோ எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணோம் அதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்லா கோபிநாத் கமிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் சில இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இது எல்லாத்தையுமே நான் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸை பார்ட் 1ல் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணுறேன். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருந்தாங்களா. ஸோ கிசான் விகாஸ் பத்ராவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சிருந்தாங்க? 7.5% வச்சிருந்தாங்க மக்களே. சுகன்யா சம்ரிதி யோஜனாக்கு 8.2% அண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அதற்கும் 8.2%. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே அதிகமாக இருக்கிறது சுகன்யா சம்ரிதி யோஜனா அண்டு சீனியர் சிட்டிசன் ஸ்கீம். இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 7.1% மக்களே. ஸோ இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ கிசான் விகாஸ் பத்ரா, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு இதெல்லாம் உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணீங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோடைய மெச்சூரிட்டி பீரியட் 15 இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ என்ன அன்சேஞ்சாக இருக்குது? 7.1%. அப்போ ஆஃப்டர் 15 இயர்ஸ் எனக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் ஒன்று வருமா, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டோட. ஸோ இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நம்ம கெட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு என்னன்னா, இதுதான் பேசிக்காக பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் நடக்கிறது. ஒரு அமௌண்ட்டு போடுறேன், 15 இயர்ஸ்க்கு போடணும். ஏன்னா இதோட மெச்சூரிட்டி பீரியட் 15 இயர்ஸ். இதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ ரீசெண்டாக அன்சேஞ்சில் தான் இருக்குது. அது எவ்வளோனா 7.1%. 15 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு நமக்கு இந்த அமௌண்ட் நம்மளுக்கு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் முக்கியம், இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு இதுதான் பேசிக் நமக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன கேட்பாங்க, இதுக்கு யார் எலிஜிபிள், என்ஆர்ஐ எலிஜிபிளா இல்லையா, இந்த மாரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆஃப்டர் மெச்சூரிட்டி பீரியட் அந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்கலைன்னா அந்த அமௌண்ட் என்னவாகும் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஸோ இல்லாட்டி இதற்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கா இல்லையா, இதை ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணலாமா இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968 மக்களே. ஸோ 1968 நேஷனல் சேவிங் இன்ஸ்டியூட் மூலமா இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே லான்ச் பண்ணாங்க. ஆனால் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை திருப்பி ரிவைஸ் பண்ணி 12 டிசம்பர் 2019 அன்னைக்கு ரீலான்ச் பண்ணாங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வந்த ஓல்டு ஸ்கீம்ன்றதுனால இதில் இருந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்கேட்டராக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு காமனாக, ஸோ எல்லா ஸ்கீமுக்கும் பொருந்துற மாதிரி காமனாக எடுத்துகிட்டு வரதுனால ஒரு ரிவிஷன் பண்ணி அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான் 12 டிசம்பர் 2019 அன்னைக்கு ரிவைஸ் பண்ண பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மக்களே. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ 5 இயர்ஸ்க்கு இல்லாட்டி 5 இயர்ஸ்க்கு மேலே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், அதாவது அந்த ஸ்கீம் மெச்சூரிட்டி இருக்கும். ஓகேங்களா. ஸோ 5 வருஷம் இல்லாட்டி 5 வருஷத்துக்கு மேலே தான் அதோடைய ஸ்கீமே இருக்கும். ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம லாங் டேர்ம் சேவிங்ஸ்னு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஸ்மால் சேவிங் ஸ்கீம்னாலே நான் சொல்லியிருந்தேன், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும், சாவரன் கேரண்டி கொடுக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு சாவரின் கேரண்டி கொடுக்கும். சாவரின் கேரண்டினா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருந்தாலும் அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்தாலும் சரி ஒரு பைசா கூட குறையாம நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. இதே பேங்க்ல போட்டால் டிஐசிஜிசி அவ்வளோ நமக்கு கொடுக்காது, 5 lakhs தான் கொடுக்கும். கரெக்டா. ஓகே. ஸோ இப்போ இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி இந்தியன் ரெசிடென்ட் மக்களே. ஸோ என்ன மாதிரியான டைப் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், சிங்கிள் பிபிஎஃப் அக்கௌண்ட், சிங்கிள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம்.
இதே மைனராக இருந்தால் அவங்க வந்து பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் மூலியம் அவங்க வந்து ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். ஒரே ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் தான் ஒரு பர்சனுக்கு மக்களே. ஸோ ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண முடியும், ரெண்டுலாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ யார் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ், இவங்கெல்லாம் நாட் எலிஜிபிள். முக்கியமான பாயிண்ட் மக்களே, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அலௌடா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் நாட் அலௌட் இன் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மக்களே. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நமக்கு இன்னொரு டவுட் கூட வரலாம். சார் இப்போ ஒரு ரெசிடென்ட், ஒரு இந்தியன் ரெசிடென்ட் இருக்காரு, அவர் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸோ ஆஃப்டர் தட் அவர் வந்து அப்ராடுக்கு போயிட்டாரு. அப்போ அவர் என்ஆர்ஐயா மாறிடுவாரா? ஸோ அப்போ அவருடைய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்ன சார் ஆகும்? இதற்கான ஆன்சரை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி யாருன்னு பார்த்தாச்சு, நாட் எலிஜிபிள் யாருன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கே போய் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கு, இல்லாட்டி ப்ரைவேட் பேங்க்ஸ்லையும் செலக்டடான ப்ரைவேட் பேங்க்ஸில் பார்க்கலாம். செலக்டடான ப்ரைவேட் பேங்க்கில் நம்ம வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் மக்களே. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 500ஆவது பண்ணணும். மேக்ஸிமம் வந்து 1,50,000 மக்களே பெர் ஃபினான்ஷியல் இயருக்கு. இன்கேஸ் பெர் ஃபினான்ஷியல் இயருக்கு நான் 1,50,000 மேலே பண்ணனா அதை அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க, அது வேலிட் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் லிமிட்டே வந்து 1,50,000 தான், மினிமம் வந்து 500 மக்களே. ஓகேங்களா? ஸோ மெச்சூரிட்டி பீரியட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 15 இயர்ஸ். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் மெச்சூரிட்டி இப்போ நான் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன், 15 வருஷத்துக்கு இன்னைக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது இந்த குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1%. ஸோ இந்த 7.1%ல 15 இயர்ஸ்க்கு நான் போட்ட அமௌண்ட், மெச்சூரிட்டி அமௌண்ட் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும். ஸோ இந்த 15 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரால் பண்ணலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ வித்ட்ரால் என்டையர் அமௌண்ட் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் மக்களே, இது வந்து கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டெபாசிட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது, நீங்கள் ஃபைனலாக இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வருதுல்ல அதற்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் இது ரெண்டும் சேர்ந்து வரும்ல அதற்கும் டேக்ஸ் கிடையாது. இதை தான் நம்ம ட்ரிபிள் இ பெனிஃபிட்னு சொல்லுவோம். டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது, அதற்கு வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது, மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது. இதை நம்ம வந்து ட்ரிபிள் இ டேக்ஸ் பெனிஃபிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வருது. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன். 80C செக்ஷன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் வரும். விச் மீன்ஸ் தீஸ் ஸ்கீம்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டேக்ஸ் டிடக்ஷன், டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் எக்ஸம்ஷன் இந்த ஸ்கீம்ஸ்லாம் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் 15 இயர்ஸ் இந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த அமௌண்ட்டை டேக்ஸ் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுக்கலை, நான் வந்து ஃபர்தராக இன்னும் அதே அக்கௌண்ட்டை, அதாவது அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த 5 இயர் பிளாக்கு நீங்கள் ஃப்ரெஷ் டெபாசிட்டை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். அதாவது 5 இயராக தான் போகும். 5 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், திருப்பி ஒரு 5 இயர், அதாவது 2025ல முடிஞ்சிருந்ததுன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டு மெச்சூரிட்டி ஆகுதுன்னா நீங்கள் அடுத்த 5 இயர்ஸ்க்குனா 2030 வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெபாசிட் பண்ணி போட்டுக்கலாம். திருப்பி அடுத்த 5 இயர்ஸ்க்கு 2035க்கு வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக நான் எடுத்துடுறேன் டேக்ஸ் ஃப்ரீயோட. இல்லை நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன்னா எவ்ரி 5 இயர்ஸ்க்கு வந்து அது நீங்கள் ஃப்ரெஷ் டெபாசிட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இல்லை சார் நான் வந்து டெபாசிட் எதுவும் பண்ண விரும்பல, அதே சமயம் அந்த அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்டையும் நான் எடுக்க விரும்பல அப்படின்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அடுத்த 5 இயர் பிளாக்குக்கு போகும். வித் கடைசியா ஒரு அமௌண்ட் அதுல இருக்கும்ல அதுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? நீங்க எதுவும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. இதுல வந்து ஒரு அமௌண்ட் இருக்கு, இப்போ ஒரு 1 lakh இருக்கு, 15 இயர்ஸ் கம்ப்ளீட்டடு, நீங்க எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலன்னா அடுத்த 5 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த 1 lakhக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து ட்ரிபிள் இ ஸ்டேட்டஸ் மக்களே, கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதாவது நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் 3 lakh வச்சுருக்கீங்க, 3 lakh வச்சுருக்கீங்கன்னா 1 lakh வந்து நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் 2 lakh இருக்கும்ல, இந்த 2 lakhக்கு மட்டும் நீங்கள் தனியாக வந்து டேக்ஸ் கட்டினா போதும். நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் போட்ட இந்த 1 lakhக்கு டேக்ஸ் கட்ட தேவை கிடையாது. ஓகேங்களா? செகண்டு எக்ஸம்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அண்ட், இதுக்கு ஃபைனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஸோ இது வந்து ட்ரிபிள் இ ஸ்டேட்டஸ் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு
வித்ட்ராயல். ஸோ எப்போ இந்த வித்ட்ரால் பண்ணலாம்? 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வித்ட்ரால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ஷியல் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். எப்போனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் 7th ஃபினான்ஷியல் இயர், அதாவது 7 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு லோன் வேணுன்னா கூட நீங்கள் வச்சிருக்க அமௌண்ட்லேருந்து 25% லோன் எடுக்கலாம். ஆனால் அந்த லோனை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணதுலேருந்து 3rd-லேருந்து 6th இயர் ஆகணும். அப்போ தான் அந்த லோனையே எடுக்க முடியும் மக்களே. இன்கேஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ண போகிறேன் சார், பார்ஷியல் வித்ட்ரால் கிடையாது, லோன் கிடையாது, நான் ஃபுல்லாகவே அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி ஸ்பெஷல் கேசஸில் மட்டும்தான் பண்ண முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குனா பண்ணலாம், இல்லாட்டி ஹையர் எஜுகேஷனுக்குனா பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டே ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து ஒரு பென்ஷன் மாரி வேணும், இல்லாட்டி ஹையர் எஜுகேஷன் வேணும், இல்லாட்டி ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்றப்ப தான் இதுக்கே போவாங்க. ஸோ ஹையர் எஜுகேஷனுக்கோ இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கோனா நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணலாம். இவ்வளோ தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றி. ஸோ இதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மினிமம் வந்து 500 நான் வந்து டெபாசிட் பண்ணலான்னு சொன்னேன், கரெக்டுங்களா? மினிமம் 500, மேக்ஸிமம் வந்து 1,50,000. சார் நான் இப்போ வந்து மினிமம் 500 வந்து நான் டெபாசிட் பண்ணல ஒரு இயருக்கு, அப்போ அந்த அக்கௌண்ட் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும் மக்களே. ஒரு வருஷத்துக்கு அதற்கான மினிமம் டெபாசிட் கூட நான் போடலன்னா அந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரீவைவ் பண்ணணும்னா ஒரு சின்ன பெனால்ட்டி கட்டணும். பெனால்ட்டி கட்டிட்டு அந்த அக்கௌண்ட்டை ரீவைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நாமினியாக வந்து ஒரு பர்சனோ இல்லை மோர் தென் 1 பர்சனோ நீங்கள் வந்து போடலாம். அக்கௌண்ட் ஹோல்டர் யாராக இருக்காங்களோ அவங்க டெத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து அந்த நாமினிக்கு போகும். இது யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்கேஸ் நீங்கள் 15 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த அமௌண்ட்டை எடுக்கலை, மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சோம் அந்த அமௌண்ட்டை எடுக்கலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடும், அடுத்த 5 இயர் பிளாக்குக்கு போயிடும். இன்ட்ரெஸ்ட் வந்து கடைசியாக என்ன அமௌண்ட் இருந்தோ அதுக்கு மட்டும் கால்குலேட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடி ஒரு கொஷின்ஸ் கேட்டு கடைசியாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ என்ஆர்ஐயாக ஒருத்தர் மாறிட்டார், அதாவது இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அவர் என்ஆர்ஐயாக மாறிட்டார்னா அவர் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப 15 இயர்ஸ் மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் தானே அந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் க்ளோஸ் ஆகும். அந்த 15 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும், எக்ஸ்டென்ஷன் ஆகாது. அதோட அவருக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அந்த ஒரு மெச்சூரிட்டி இயர் வர வரைக்கும் அவர் யூஸ் பண்ணால் அதோட முடிஞ்சிடும். அது அவ்வளோதான் மக்களே. ஸோ இதுதான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ எம்சிக்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த எம்சிக்யூக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ அப்போ தான் நம்ம படித்தது எல்லாமே நமக்கு வந்து ரீகால் ஆகும். இன்கேஸ் இதில் ஏதாவது ஆன்சர் தெரியலையா நீங்கள் திருப்பி வீடியோவை போய் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இன்கேஸ் ஆன்சர் இதில் வர கொஷனுக்கு தெரியல, நான் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு சர்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நமக்கு மண்டையில் நல்லா நிற்கும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் மெச்சூரிட்டி பிபிஎஃப் அக்கௌண்ட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் அட் எ டைம். ஓகேங்களா? ஸோ எத்தனை வருஷத்துக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் தட் கேன் பி டெபாசிட்டட் இன் எ பிபிஎஃப் அக்கௌண்ட் இன் 1 ஃபினான்ஷியல் இயர். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த மெச்சூரிட்டி பீரியட் ஃபார் பிபிஎஃப் அக்கௌண்ட். அண்ட் ஃபோர்த் கொஷின் பிபிஎஃப் என்ஜாய்ஸ் விச் டைப் ஆஃப் டேக்ஸ் பெனிஃபிட். ஸோ இந்த 4 எம்சிக்யூக்கும் நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ பார்ட் 1 வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்ட் 1 வீடியோ ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்னால் என்ன, கிசான் விகாஸ் பத்ரானா என்னன்னு பார்த்துருங்க. பார்ட் 2 பாருங்கள். ஸோ பார்ட் 3 வந்து சுகன்யா சம்ரிதி யோஜனா எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன். இதை தவிர்த்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸில் இதை பற்றி எனக்கு ஸ்பெஷலாக சொல்லுங்கள், அதற்கு தனியாக வீடியோ போடுங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நான் அதற்கு தனியாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஸோ எல்லாமே நம்ம ஷுவர் 1 மார்க், டெஃபினெட்லி 1 மார்க் என்ற பிளேலிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ராம்சார் சைட்ஸ்னால் என்னென்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சிட்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மக்களே. சிட்பிலாம் நமக்கு எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குற ஒரு கொஷின் தான். ஸோ சிட்பி, பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆயுஷ்மான் பாரத் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லா வீடியோவையும் போய் பாருங்கள். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஸோ டெய்லி சிஏவை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. சக்ஸஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.